இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு வாழ்க்கையின் அன்பு வணக்கங்கள். ஒரு வாரமாக பரபரப்பாக பேசப்படுவது ஜனநாயகன், பராசக்தி. ரெண்டுமே சென்சார் போர்டுக்கு போச்சு. பராசக்திக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, ஜனநாயகத்துக்கு இன்னும் கொடுக்கல. அது ஒரு பேசு பொருளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ராகுல் காந்தி கூட இப்போ நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்கிறார், விஜய்க்கு ஆதரவாக தமிழர்களுக்கு குரலை ஒடுக்க முடியாது அப்படின்லாம். எப்படி பார்க்குறீங்க? நாடு முழுவதும் பேசப்பட வேண்டிய பொருட்கள் நிறைய இருக்கு. ஒன்றிய அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த 2026 எப்படி இருக்கும், 2025 முடிவு எவ்வளவு பாதிப்புகளை உருவாக்கியது என்று பேச வேண்டிய நாட்டை அநேகமா ஜனநாயகன் மற்றும் பராசக்தி என்ற விஷயத்துல போய் பேச வைக்கிற மாதிரி மோடியின் ஆதரவு ஊடகங்கள் நம்மளை கொண்டு போய் அங்க நிறுத்திட்டாங்க. இருந்தாலும் அதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. பொறுப்பு அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஜனநாயகன் படத்துல ஒன்றிய அரசின் அழுத்தம் காரணமாக சென்சார் போர்டு என்பது அப்படி செயல்பட்டதா என்ற கேள்வி பரவலாக வரும்போது, ஆமாம், ஒரு நெருக்கடி கொடுத்து ஒன்றிய அரசு விஜயை தன் பக்கம் வைக்க முயல்கிறது, அமித்ஷாவுக்கு அதுல மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்று படித்த ஆட்கள் மத்தியில ஒரு கருத்து உருவாக்கப்பட்டது. நம்ம வாசகர்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னா, எந்த ஒரு திரைப்படமும் ஒரு பலமான ஆள் மூலமா, நீங்க கமலஹாசன்ல இருந்து ரஜினிகாந்த்ல இருந்து அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, எந்த அடிப்படையில் அந்த சென்சார் போர்டுக்கு போக வேண்டுமோ அதில் இந்த ஜனநாயகன் எப்படி தவறி இருக்கிறது என்று சென்சார் போர்டுடைய அதிகாரி ஒரு பேட்டி கொடுத்தாரு. எந்த ஊடகத்திலயும் அது வரல, 1-2 பேப்பர்ல மட்டும் வந்திருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நீங்க பயன்படுத்தின காட்சிகள் பிரச்சனைக்குரியதாக இல்லை என்றால் எந்த பிரச்சனையும் கிடையாது, கட்டிங் சீன்ஸ் மட்டும் தவிர்த்துட்டு நீங்க வெளியே கொண்டு வந்துடலாம். நான் ஒரு 560 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டேன், எனக்கு இந்த படம் வெளியே வந்தாக வேண்டும் என்று கடைசியில கொண்டு வந்து கொடுப்பதன் மூலம் ஒரு நெருக்கடியை கொடுக்க கூடாதுன்றதுதான் சென்சார் போர்டு அதிகாரிகளுடைய இந்த சப்ஜெக்ட்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அபிஷியல் பதில். சரி, என்ன அந்த மாதிரி காட்சி அதில் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பராசக்திக்கும் கிட்டத்தட்ட 42-43 இடங்கள்ல கட் பண்ணப்பட்டிருக்கிறது. அண்ணா பேசிய வசனங்கள் அனைத்துமே கட் பண்ணப்பட்டது. ஆனாலும் அந்த படம் வெளியே விடுவது என்று முடிவெடுத்திருக்காங்க அந்த கூட்டம். உடனே படம் வெளியே வந்துருச்சு. இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பதற்கு மொத்த அதிகாரத்தையும் விஜய் தன் கைக்குள்ள வைத்திருக்காரு ஒழிய தயாரிப்பாளர் கையில இல்ல. அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. நம்ம பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ஒரு ராணுவ அதிகாரிகளுடைய லேபிளை பயன்படுத்துறதுக்கு ராணுவத்துல நீங்க அனுமதி வாங்க வேண்டும். பொய்யான அல்லது எந்த நாட்டுக்கும் பொருந்தாத ஒரு லேபிள் இருந்ததுன்னு சொன்னா அதை அப்படியே அலோவ் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் ஒரு சட்ட சிக்கலை உருவாக்கும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உடனே இந்த சென்சார் போர்டு உறுப்பினர்கள் இல்லாம பொதுவான ஆட்கள், திரை விமர்சகர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு 15 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு நிகழ்ச்சியை போட்டு அதுல அவங்கள்ட்ட மெஜாரிட்டியா ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு சொன்னா, 14 பேர் 13 பேர் சொன்னாங்கன்னா கூட அது வெளியே வந்துடும். நீதிமன்றத்துக்கு போவதற்கு பதிலா அந்த முறையை மேற்கொண்டிருக்கலாம் இந்த கூட்டம். அப்படி பண்ணல. ஆனா அரசியலுக்கு இதை பயன்படுத்துவது என்று விஜய் பயன்படுத்தியதுதான் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல். கரூரினுடைய விசாரணை ஒரு சிக்கல், இது ஒரு சிக்கல். இந்த 2 சிக்கலும் சேர்ந்துதான் ஜனநாயகத்தை அப்படி கொண்டு போய் நிறுத்தியது. அது இப்ப யாருக்கு நஷ்டத்தை உருவாக்கி இருக்குன்னு சொன்னா, நீங்க இந்த மொத்த ஜனநாயகமும் எந்த பின்னணியில பார்க்கணும்னா, நான் ஒரு 15 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்கிறேன், புலின்னு ஒரு படத்துக்கு. அந்த 15 கோடி ரூபாய் நான் வருமானத்துல காட்டலன்னும் போது வருமான வரித்துறை அதிகாரிகள் கேட்டது, இது எல்லாத்தையும் ஒன்னா பேசக்கூடாது. அது எப்படின்னா, ஒரு பரபரப்பு அரசியலில் தாவேகா அனுபவம் இல்லாமல் அப்படி செயல்படுகிறார்கள் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இந்த 2 படமும் இதை விட நிறைய அரசியல் பேசிய படங்கள் தமிழ்நாட்டில் ஓடப்பட்டது, காட்சிகள் வெட்டப்பட்டது. அரசியல் சிறப்பான முறையில எதிர்கட்சி அரசியலும் ஆளும் கட்சி அரசியலும், நீங்க மோகன்லால் பங்கேற்ற அந்தமான் சிறையில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் சாதாரணமா படமா போயிடுச்சு.
இது விளம்பரத்தின் மூலமாகவே ஒரு நெகட்டிவ் திசையில போய் ஜனநாயகன் மாட்டிடுச்சு. மாட்டினதுனால 2 நாள்ல பாத்தீங்கன்னா 53 கோடி ரூபாய் பராசக்திக்கு வருமானம் வந்துருச்சு. இத்தனைக்கும் அதுல தமிழ்நாட்டினுடைய மொத்த அரசியல் சமாச்சாரங்கள் எந்த அளவுக்கு பேசப்பட வேண்டுமோ அப்படி பேசியது. ஸோ இப்போ இந்த அரசியல் சப்ஜெக்ட்ல இந்த 2 படமும் பராசக்தி போன்ற படங்கள் இளைய சமூகம் போய் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு இப்படி ஒரு போராட்டம் நடந்ததே தெரியாது, நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்ற பாசிட்டிவ் விஷயம் வருது. ஜனநாயகத்தை இவ்வளவு பின்னால தள்ளி போயிருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் முன்னாடியே போட்டு அந்த அரசியல் சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அவருக்கு அப்படி அட்வைஸ் பண்ணி கொண்டு போறதுக்கான ஆட்கள் இல்லை என்பதுதான் நம்முடைய பாயிண்ட். 2025 தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. 2026 மாற்றம் வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் சொன்னதை பேச வேண்டிய நாடு. இந்த 2 சப்ஜெக்ட்ல பராசக்தி திமுகவுக்கு, அது பிஜேபிக்கு என்று பேசுவது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் இந்த அரசியல் பேசி தமிழ்நாட்டினுடைய மேட்டு அரசியலை நல்ல திசைக்கு கொண்டு போவதற்கு நம்முடைய வாசகர்கள் இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஜனநாயகம் படத்துல என்ன பிரச்சனை அப்படின்லாம் சொன்னீங்க, கரூர் சம்பவத்தின் நடுவில் சொன்னீங்க. அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இப்ப சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்கிறார் விஜய். விசாரணை என்பது ஒரு அவரை பயன்படுத்துவதற்கான மொத்த தரவுகளும் விஜய் கிட்ட இல்ல, அவருடைய நிர்வாகிகள்கிட்ட இருக்கு. அப்ப அவர் போய் இதை நான் அடுத்த முறை தருகிறேன் என்று ஒரு டேட் வாங்குறதுன்றதுதான் அவங்களுடைய வழக்கறிஞர் சொன்ன நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் இன்னொரு தேதி வாங்கிட்டு வந்திருக்காரு, அவ்வளவுதான். அப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா? ஆமா, 6 மணி நேரம் அவர் கேட்ட கேள்விக்கு 1-2 செகண்ட்ல பதில் சொல்ற மாதிரி தான் இவர் பேசிட்டு வந்திருக்காரு. இதை அவருடைய நீதிபதி இது இருக்குல்ல, வழக்கறிஞர்கள் குழு, அந்த வழக்கறிஞர்கள் குழு சொன்ன செயல்பாட்டில் அவர் போயிட்டு வந்திருக்கிறார். அவருக்கு பல விஷயங்கள் தெரிந்தாலும் இந்த நேரத்தில் அதில் போய் பேசி தமிழ்நாட்டு அரசியல் சப்ஜெக்ட்ல நம்ம போய் ஒரு பேசு பொருளா இருக்க வேண்டாம். முதல் கவனம் 2026 21ஆம் தேதிக்கு மேல இந்த படம் வெளியில வர்றது. அதுக்கப்புறம் தான் நம்முடைய ஏப்ரல் மாதம் தேர்தலை பத்தி அவருடைய நிலைப்பாடு. ஒரு நிதானமான தன்னுடைய முதல் வெளியில போயிடக்கூடாது, நஷ்டமாகிவிடக் கூடாது என்ற ஜாக்கிரதையான அணுகுமுறை தான் அவருடைய இந்த டெல்லி விசிட்டும் இந்த ஜனநாயகன் சப்ஜெக்ட்ல அவருடைய செயல்பாடும். முகேஷ் அம்பானி சொல்றாரு, இந்தியாவின் அசைக்க முடியாத அரணாக பிரதமர் மோடி இருக்கிறார், உலக அரங்கில் இந்தியாவின் நம்பிக்கையை அவர் மீட்டு எடுத்திருக்கிறாரு, மோடி காலத்தில் தான் இந்தியா ஒரு உலகளாவிய சக்தியாகவும் மாறியது, இது ஒரு வரலாறு அப்படிங்கிறார். ஆமா, அதாவது யார் யாருக்காக பேசுவது என்ற பாயிண்ட நீங்க அப்படியே நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா, இந்த நாடு வளர்கிறது என்று மோடி சொல்றாருன்னா இதில் அம்பானியும் அதானியும் வளர்கிறார்கள் என்று பொருள். சிறப்பான தலைவர் மோடி என்று இவர் சொல்றாருன்னு சொன்னா அவரு சொல்லுவதற்கான வசதியை பெற்றவர் ஒண்ணும் கிடையாது. அவர் செய்த அதானியும் இவரும் எடுத்த ஒரு 2-3 கான்ட்ராக்டை நம்ம விலாவரியா பேசணும்னு சொன்னா, ஒரு 3 மாதத்தில் முதல் நிலையில் இருந்தவரும் 2ஆம் நிலையில் இருந்தவரும் இடம் மாறாம, 1வது அதானினா அப்படியே 1ல போறாரு, 2வது அம்பானினா அவர் அப்படியே 2ல போறாரு. இவங்க 2 பேரும் வியாபாரம் அப்படியே போய்கொண்டிருக்கும் போது 2019 இருந்து 24 வரைக்கும் இவங்களுடைய வளர்ச்சி என்ன, இன்னைக்கு 24ல என்ன வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24-25 ஒரு வருஷத்துல மட்டுமே 5 ஆண்டு கால ப்ரீவியஸ் லெவல்ல இவங்க 2 பேருமே 50-60% வளர்ச்சியை உறுதிப்படுத்தல, 115%க்கும் மேல. அதானி 230%, இவரு 165%. எதுல இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்பெஷல் சட்டம் போட்டு அந்த சட்டத்துல ஒரு 6 இடங்களில் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒர்க்கை அம்பானிக்கும், அந்த அணுசக்தி துறை இருக்குல்ல அதுல வரக்கூடிய மின்சாரத்தை அதானிக்கும் உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கு பேர் கலவர சட்டம்னு வைக்கணும். ஏன்னா மின்சாரம் என்பது பெருமுதலாளிகளுக்கு லாபமாக மக்களுக்கு இடைஞ்சலா இருந்ததுன்னா அது கலவரம். ஆனா அதுக்கு பேர் எப்படி வச்சிருக்காங்கன்னு சொன்னா சாந்தி பில் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுல மூலதனம் என்பது 2 கம்பெனிகளுக்கும் கையில காசு இல்லை அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா, மிகப்பெரிய கம்பெனிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை அந்த ஒன்றிய அரசினுடைய பாதுகாக்கப்பட்ட வங்கிகள் மூலமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
இந்த சாந்தி சட்டத்தின் மூலமாக மட்டுமே இவங்க அடிச்சிருக்க வேண்டிய அந்த சாதாரண லாபத்தை விட அதிகமான லாபத்தை பெறும்போது மோடி இந்தியாவின் அறிவிக்கப்படாத எஜமானர். யாருக்கு? இந்த 2 பேருக்கும். 24 முதலாளிகளுக்கு இதுல கோபம் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருக்கு நிறைய கொடுக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் கம்மியா கிடைக்குது. ஸோ இப்போ அவங்க பேட்டி கொடுத்தாதான் இவங்க சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கோல்மால் நமக்கு வெளியே வரும். அதுவரை அம்பானி அதானிக்கு நம்ம ஒரே ஒரு சின்ன உதவி சொல்றோம் பாருங்க. அதாவது 78 பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து அவர்களுடைய பங்கேற்பை 51% நிறுத்தினால் 2 முதலாளிகளுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் நாம சலுகையா கொடுக்கலாம். ஒரு அரவிந்த் சுப்பிரமணியம்ன்றவர் ஒரு பெரிய நிதி ஆலோசகர். அவர் சொல்றாரு, இந்த 10 லட்சம் கோடிகளை நீங்க வடக்கு பகுதியில் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்ட சுகாதார செலவினங்களுக்கு மட்டும் செலவு பண்ணாலே 10 வருஷத்துக்கு செலவு பண்ணி பிரைமரி லெவல்ல இருக்கக்கூடிய டெத்தை நிறுத்தலான்றார். அரவிந்த் சுப்பிரமணியனுடைய ஸ்டேட்மெண்ட் மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னா அது ஒரு பொருளாதார மேதையினுடைய அறிவிப்புன்னு பார்க்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு சில கம்பெனிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனையோ சலுகையோ ஒரு 10 ஆண்டுகளுக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பேசிக் ஹெல்த் சப்ஜெக்ட்ல நீங்க கவனம் செலுத்தினாலே போதும், மிகப்பெரிய உயிரிழப்புகளை தடுக்க முடியும் சொல்ற. அப்போ வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த 2025 மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடிய இவங்க 2 பேருமே தான் இந்திய நாட்டினுடைய பொதுமக்களின் பிரதிநிதிகளா பார்க்கப்படுகிறார்கள். நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய ஆளும் கட்சி எதிர்கட்சி யாரையுமே மோடி அவர்கள் கணக்கில் வைக்கல. முதலாளிகளுடைய வளர்ச்சியை மட்டுமே கணக்கில் வைத்துக் கொண்டு ஏற்பாடு பண்ணணும். அவர் ஏன் அப்படி பண்றாருன்னா, RSS ஒரு பெரிய தலைவர் எழுதின வாசகம், ஒரு கலவரம் மக்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பெரிய முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகையின் மூலமாக அந்த கலவரம் வந்துவிடும். அந்த கலவரம் வந்தா இந்து மத சிந்தனை என்பது வீடு கொண்டு எழாது. ஆகவே முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் மூலம் மக்கள் எழுச்சியை தடுப்பதும் இந்து நான் என்பதில் அவன் பெருமை கொண்டு மடிவதும் தான் இந்தியாவுக்கு சிறந்ததுன்னு இருக்க. அதாவது நீ எதிர்த்து பேசாம நான் இந்து என்ற பெருமையோடு நீ செத்து போயிடு, முதலாளிகள் மட்டும் வளர்ச்சி அடைய வேண்டும். அப்ப அந்த RSS அந்த கொள்கையில தான் மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய சலுகை இந்த முதலாளிகளுக்கு, குறிப்பா இந்த 2 முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் இவருடைய 11 ஆண்டு காலத்துல ஒரு பெரிய சார்ட் அனாலிசிஸ் போட்டிருக்கான். அதுல 2 பேரும் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்குல நீங்க ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு அவர் மேல நடவடிக்கை எடுத்தா அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்படுகின்ற தொகை இருக்கு பாருங்க, அந்த தொகை 25 ஆண்டுகளுக்கு இந்தியாவினுடைய பட்ஜெட்டுக்கு பயன்படும். 5 வருஷம் 2047 இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும்னு ஒரு திட்டம் வெளியிட்டிருக்காங்க. நாம சொன்னதை செஞ்சாங்கன்னு சொன்னா 2047 வரைக்கும் இந்த நாடு மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்யப்படும். எப்படின்னா, இந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்தார்கள் என்ற விஷயத்தை ஒழுங்கா அமுலாக்கினாலே போதும். அப்போ இந்த நாடு முதலாளிகள் என்ற பெயர்ல வளர்ச்சிக்கு உதவிக்கு செய்துவிட்டு மக்களை மிகப்பெரிய வறுமை கோட்டுக்கு கீழே தான் தள்ளி இருக்கிறாங்க. இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையும் கூட. எதற்கெடுத்தாலும் தமிழகத்தில் திமுக அரசை குறை சொல்லும் பிஜேபி அரசு, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பாஜக மாநிலம் நடக்கிற அந்த அரசு தவறு செய்கிறத வெளியில் சொல்லலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு விமர்சனமும் இருக்குது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இப்போ பேசு பொருளாக இருக்கிறது. ஒரு மாணவி சீரழிக்கப்பட்டிருக்கிறாரு, இது அங்கே பரபரப்பாக பேசப்படுது. இது குறித்து தமிழ்நாடு பிஜேபி எதுவுமே வாய் திறக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் 2025 பீரியடு முடிஞ்சு 2026 வாழ்த்து சொல்லும் போதே ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. எங்களுக்கு நீங்கள் கொடுக்கப்பட வேண்டிய இத்தனை தொகைகளை உடனடியாக கொடுங்கள். தமிழ்நாட்டினுடைய வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒகேனக்கல் திட்டம் உட்பட, கல்விக்கு நமக்கு செலவு செய்த திட்டம் உட்பட, புதிய மெட்ரோ மறுப்பு என்ற பெயர்ல சில விஷயங்கள் செய்ததை சரி செய்வது உட்பட, ஏற்கனவே சென்னை மெட்ரோல நாம செஞ்ச செலவுக்கு நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய தொகை உட்பட
கிட்டத்தட்ட 18,500 கோடி ரூபாய்க்கு மேல நமக்கு கொடுக்க வேண்டிய கடன் ஆளாக ஒன்றிய அரசு இருக்கிறது. இந்த ஒன்றிய அரசு இப்படி இருக்கிறதோட மட்டுமல்ல, இங்க சட்டம் ஒழுங்குல நாம ஒரு சரியான நிலைப்பாட்டில் செயல்படும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்கள் நயினார் ராஜேந்திரன் உட்பட யதார்த்தமான விஷயங்களை மக்களுக்கு சொல்லாமல் சில அர்ஜென்ட் மோசமான வதந்திகளை வெளியே விடுறாங்க. அப்படி வரும்போது நீங்க உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்ததுன்ற விஷயத்தை வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜம்மு காஷ்மீர்ல ஒரு மிகப்பெரிய வைஷ்ணவ கல்லூரி மெடிக்கல் காலேஜ் என்பது செயல்பட்டு கொண்டிருப்பதில் கிட்டத்தட்ட நீட் தேர்வின் மூலமாக செலக்ட் செய்யப்பட்ட எல்லா மாணவர்களும் முஸ்லிம்கள் என்ற காரணத்திற்காக தகுதி சான் படிவம் என்கின்ற மெத்தட்ல ஒரு அவசர செய்தியாக அந்த கல்லூரி மூடப்படுகிறது. நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கக்கூடிய காமக்கோடி போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பல்கலைக்கழகங்களை நன்றாக கொண்டு போவதற்கு பதிலாக அதை பற்றி பேசாமல் பாரம்பரியமான 19ஆம் நூற்றாண்டினுடைய சில விஷயங்களை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளுங்கள்னு 2 நூற்றாண்டுக்கு நம்மளை பின்னுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல சமீபத்தில் நடந்த அந்த 16 வயது பெண் மட்டுமல்ல, ஒரு விசாரணை என்ற பெயர்ல ஒரு 35 வயது அம்மாவை கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது அங்கு ஆப்போசிட் தரப்பால போலீஸ் ஸ்டேஷன்லயே அந்த அம்மா படுகொலை செய்யப்படுகிறார். அந்த செய்தி வெளியே வரல. தானாக முன் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் மூலம் அங்க போய் விசாரிக்கும் போது சிசிடிவியினுடைய காத்திருப்பு, அதை நீங்க விசாரணைக்கு வைத்திருக்க வேண்டிய பீரியடு கிட்டத்தட்ட 48 மாதங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனா உத்தரப்பிரதேசத்துல அது ஃபாலோ பண்ணவே இல்லை. நாங்க இது வரைக்குமே 1 மாசத்துக்கு மேல வச்சது இல்லைங்க என்று சொல்றாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, குற்ற வழக்குகளில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் இருப்பது, எஸ்ஐஆர் என்ற பெயர்ல பாராளுமன்றத்தினுடைய மிகப்பெரிய ஆட்களாய் இருக்கிறவர்களை, இந்தியாவின் பெருமையாக இருக்கக்கூடிய அமர்த்தியா சென் போன்றவர்களை விசாரணை என்ற பெயர்ல அசிங்கப்படுத்துவது, இதான் பிஜேபியினுடைய ஆட்டிடியூடா இருக்குது. அதனால வடக்கு மாநிலங்கள் ஒரு இந்து என்ற பெருமையோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிபந்தனையை மட்டும் வைத்துக்கொண்டு வெளிநாட்டு ஆளோட சேர்ந்து பிரதமர் பட்டம் விடுறாரு. பட்டம் விடுகிறது அவருடைய பொழுதுபோக்குன்னு சொன்னாலும் கூட அவர் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய பல அடிப்படை சப்ஜெக்டை செய்யலை என்ற அந்த விமர்சனம் கூட வடக்கு பகுதி மக்களால் வைக்கப்படவில்லை. நீங்க ஒரு கும்பமேளா என்பது வரப்போகுது. உத்தரப்பிரதேசத்துல அதுக்கான செலவுக்கு மட்டும் 4,860 கோடி ரூபாய் முதல் தவணையா வழங்கப்படுகிறது. டெல்லியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ அந்த இருமல் அதிகமாகி போய் அதுல மருந்து எத்தனை சதவீதம் அதிகமாக விற்கிறாங்கன்னு சொன்னா 37% அந்த இருமல்ல அஃபெக்ட் ஆன ஆட்கள் டெல்லி பாப்புலேஷன்ல அதிகம். அங்க என்ன போடுறான்னு சொன்னா, இரும காசு, இரும பேசுங்க பேசிக்கிட்டே இருங்கன்ற ஒரு விளம்பரம் இருக்கு பாருங்க. அது பாருங்க, இருமிக்கிட்டே இருங்க. அதன் மூலம் பார்மா கம்பெனிகள் அடிக்கக்கூடிய கொள்ளையை கூட தடுத்து நிறுத்துவதற்கு டெல்லி அரசு முயலவில்லை. அமித்ஷாவுடைய நிர்வாகம் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. அதனால ஒரு பாரபட்சமான அணுகுமுறை, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை மறைப்பதும் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கீழ்மை விஷயங்களை வெளியே கொண்டு வராமல் இருப்பதும் வாசகர்கள் தெரிந்து கொண்டு தென்னிந்தியாவில் எல்லோருக்கும் மாடலாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா போன்றவர்கள், கேரள முதலமைச்சர் நேற்று உண்ணாவிரதம், தமிழக முதலமைச்சர் விக்கெட்டுக்கு முன்னால் இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய தங்கம் தென்னரசு அந்த மீட்டிங்ல போய் பேசிட்டு வந்திருக்கிறார். சோ இதை சரி செய்யாத ஒன்றிய அரசு என்றால் ஒன்றிய அரசை எதிர்த்த நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு தர வேண்டும். அதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஒரு நாள்ல ஒரு புது கட்சி வருங்கிறார் எடப்பாடி. யார சொல்றாரு? தாவைக்காவை தான் சொல்றாரா, இல்ல வேற ஏதாவது ஏற்கனவே இந்த கூட்டணி கட்சிகள்ல 1-2 ஏதாவது இன்னும் வந்து உறுதியளிக்காம இருக்குதா அதை சொல்றாரா, இல்ல தொண்டர்களை உற்சாகத்திலே வச்சிருப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்றாரா, இல்ல உண்மையிலுமே வருதா? எடப்பாடியை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான சூழலில் இருந்து எடப்பாடி அவர்கள் மீள வேண்டும். மீளுவதற்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு லாட்டரி மார்ட்டின் குடும்பத்திலிருந்து எல்லா கட்சியையும் உருவாக்கக்கூடிய ஒரு டீமாக வரக்கூடிய ஒரு அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுத்து போறாரு. இப்போ நீங்க அதுவே ஒரு கட்சி மாதிரி தான். அந்த அம்மா வந்து ஜாயின் பண்ணா ஒரு கட்சி. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள்ல நமக்கு கிடைச்ச வரைக்கும் அந்த சில செய்திகள், தென் பகுதியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் அதிமுகவில் போனா சட்டசபையில கொஞ்சம் சீட்டு கிடைக்கும்.
கிருஷ்ணசாமி உட்பட ஒன்றிய அரசை இப்போது ஆதரிப்பதற்கு பதிலாக நம்ம நேரடியா எடப்பாடி கிட்ட போய் எடப்பாடி மூலமா 1-2 பெற்றுக்கொள்ளலாம் என்ற சிந்தனை மேலோங்கி இருக்கு. அப்போ எடப்பாடி கிட்ட அப்படி போனாலும் அது ஒரு புதிய கட்சியாகத்தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனா இப்ப உருவாகி இருக்கக்கூடிய கட்சியில தாவேகா போன்றவர்கள் அதிமுகவில் நேரடியா ஆதரவு தருவதற்கு பதிலாக அது ஒன்றிய அரசின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஆதரவா தான் வரும்ன்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதிமுக பிஜேபியில போய் சேர்ந்ததுனால அதிமுகவினுடைய தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பு உருவாகி இருக்கு. அது நம்ம களத்துல பாக்குறோம். இவங்க போய் அவங்க கிட்ட சேர்ந்திருக்க கூடாதுன்னு எடப்பாடி போய் 9 மணிக்கு மேல பேசினதுல அமித்ஷா சொன்ன தொகுதிகள் பற்றி பலவிதமான வதந்திகள் இருந்தாலும் சரியான ஒரு எதிர்ப்பு நிலையில அதிமுக இல்லை என்கின்ற வருத்தம் அனைவருக்கும் இருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். பரபரப்பான பல்வேறு அரசியல் விஷயங்களை கேள்விகளாக கேட்டு நம்முடைய மக்களுக்கு ஒரு அரசியல் தெளிவினை கொடுப்பதற்கு ஏற்ற வகையில் இந்த பேட்டி அமைந்துள்ளது. பாராட்டுக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஓகே சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.